செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவில் கார்களுக்கு தீ வைக்கும் சம்பவங்கள் திடீரென அதிகரித்துள்ளன. அமெரிக்காவின் ஹாலிவுட் பகுதியில் ஒரு மர்ம கும்பல் திடீரென தீ வைத்ததில் 39 வாகனங்கள் எரிந்து நாசமடைந்துள்ளன. வாகனங்கள் பற்றி எரிந்து தீ பரவியதால் அருகில் இருந்த பல்வேறு வீடுகளும் தீயில் சேதமடைந்தன. மேலும் வாகனங்களுக்கு தீ வைக்கும் இந்த சம்பவங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவி வருவதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். இதையடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாட்டின் காரணமாக கடும் குளிரை சமாளிக்க இயலாமல் ஆப்கானிஸ்தான் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் வெப்பநிலை 0 டிகிரிக்கு கீழே சென்றுள்ளதால் கடும் குளிர் நிலவி வருகிறது. 3 கோடி மக்கள் வாழும் ஆப்கானிஸ்தான் நாட்டில் 20% மக்களுக்கு மின்சார வசதி இல்லை. மேலும் அந்நாட்டின் தலைநகரான காபூல் நகரில் குளிர்காய விறகுகள் தட்டுப்பாடும் நிலவுகிறது. காபூல் நகர மக்கள் விறகுகளை வெளி மாகாணங்களில் இருந்து விலைக்கு வாங்கி வர வேண்டிய நிலை உள்ளது. இதனால் ஆப்கானிஸ்தானின் மக்கள் கடும் குளிரை சமாளிக்க இயலாமல் திண்டாடி வருகின்றனர். கம்போடியாவில் மழை வெள்ளத்தின் பாதிப்பு காரணமாக பசுவின் பாலை குடித்து வளர்ந்து வந்த குழந்தைக்கு தற்போது பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நல உதவிகள் வர தொடங்கியுள்ளன. கம்போடியாவில் ஏற்பட்ட கனமழை காரணமாக உணவு ஆதாரங்களை இழந்த சோபா என்ற 2 வயது குழந்தை நேரடியாக பசுமாட்டின் மடியில் பால் குடித்து வளர்ந்து வந்தது. அந்த குழந்தையின் குடும்பம் இன்னும் வறுமையில் இருந்து மீள முடியாமல் தவித்து வருகிறது. இருப்பினும் அந்த குழந்தையின் நிலைமையைக் கண்டு இரக்கம் கொண்ட கருணை உள்ளம் படைத்தவர்கள் தற்போது பால் பவுடர் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை அந்த குழந்தைக்கு வழங்கி வருகின்றனர். பசுவின் பாலை குடித்து வந்த அந்த குழந்தைக்கு தற்போது பால் பவுடர் கிடைத்துள்ளதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை சிட்னியில் தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. ஏற்கனவே மெல்பர்னில் நடைபெற்ற முதல் டெஸ்டில் இந்திய அணி படுதோல்வி அடைந்தது. இந்நிலையில் இரு அணிகளுக்கும் இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி நாளை சிட்னியில் தொடங்குகிறது. இதற்காக இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இப்போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறும் என்று நட்சத்திர வீரர் சச்சின் டெண்டுல்கர் 100வது சதத்தை அடித்து சாதனை படைப்பார் என்றும் ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். சிட்னி ஆடுகளம் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருப்பதால் ஆஸ்திரேலிய அணி அவசரமாக வேகப்பந்து வீச்சாளர் ரியான் ஹாரிஸை அணியில் சேர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே சிட்னியில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஜூலியா கில்லார்டை இந்திய அணி வீரர்கள் நேற்று சந்தித்து பேசினார்கள். சச்சின் டெண்டுல்கர் 100வது சதத்தை அடிக்க அப்போது ஆஸ்திரேலிய பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.